In this module we are going to discuss about the mechanism of hearing. Okay, hearing mechanism பத்தி பார்க்கலாம். Very important question. Okay, so mechanism of hearing எப்படி நம்ம கேட்குறோம், அந்த மெக்கானிசம் என்ன, அந்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ சவுண்ட் வேவ் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட எக்ஸ்டர்னல் ஆடிட்டரி மேட்டர்ஸ் வழியாக பாஸ் ஆகி ஒரு டிம்பானிக் மெம்பரேன் இருக்கு இல்லையா, காதில் ஸ்ட்ரக்சரில் ஏற்கனவே படிச்சிருக்கோம் இல்லையா. ஸோ அவங்க வந்து வைப்ரேஷன்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓகேவா. ஸோ அதுக்கப்புறம் டிம்பானிக் மெம்பரேன்லேருந்து மேலியஸ் போனு, இன்கஸ் போனு, அதுக்கப்புறம் அப்படியே ஸ்டாபிஸ் போனுக்கு போகும். ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த லாஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்டாபிஸ் போன் வந்து மூவ் ஆகும். ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணணும்னா, இந்த ஸ்டாபிஸ் மூவ் ஆகிறப்போ ஸ்டாபிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூவ் ஆகிறப்போ என்ன ஆகும் அப்படின்னா, காக்லியாக்குள்ளே ஒரு ஃப்ளூயிட் இருக்கும். ஓகேவா, ஆல்ரெடி காக்லியாவை பற்றி படிச்சிருக்கோம். ஸோ காக்லியாக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஏன்னா ஸ்டாபிஸ் போன் மூவ் ஆகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா, காக்லியா இருக்கு இல்லையா, காக்லியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஃப்ளூயிடு வைப்ரேட் ஆகும். ஓகேவா. ஸோ இப்போ இது வைப்ரேட் ஆச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஆர்கன் ஆஃப் ஆர்டியில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸ் வந்து ஸ்டிமுலேட் ஆகும். ஓகேவா. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து ஜெனரேட் ஆகும். எங்கே அப்படின்னா ஆடிட்டரி நர்வ் ஃபைபர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சன் பொட்டன்ஷியல் வந்து ஜெனரேட் ஆகும். ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆடிட்டரி நர்வ் ஃபைபர் ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா இம்பல்சஸ் வந்து செரிபிரல் கார்டெக்ஸ் போகும். ஸோ அப்போ வந்து நம்ம ஹியரிங்கை வந்து பெர்சீவ் பண்ணுவோம். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ இதுதான் ஜென்ரல் மெக்கானிசம் ஆஃப் ஹியரிங். ஜென்ரல் மெக்கானிசம் இதுதான். ஓகேவா. ஸோ இயர் வந்து என்ன பண்ணுது அப்படின்னா, சவுண்ட் வேவ்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆக்சன் பொட்டன்ஷியலாக ஆடிட்டரி நர்வ் ஃபைபர்ஸில் கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா. இயர் என்ன பண்ணுது, சவுண்ட் வேவ்ஸ், ஓகேவா, அந்த சவுண்ட் வேவ்ஸோட எனர்ஜியை ஒரு ஆக்சன் பொட்டன்ஷியலாக அந்த ஆடிட்டரி நர்வ் ஃபைபர்ஸில் மாற்றுது. இந்த ப்ராசஸ் தான் நம்ம சவுண்ட் டிரான்ஸ்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே. So first, role of external ear. First we are going to see about what is the importance of external ear. So அதில் வந்து பார்த்தோன்னா first direct sound waves towards tympanic membrane. Tympanic membrane டைரக்டாக சவுண்ட் வேவ்ஸ் அங்கேருந்து டிம்பானிக் மெம்பரேனுக்கு மூவ் போகணும் இல்லையா. ஸோ அதை வந்து டைரக்ட் பண்ணி விட்றதுக்கு இதுக்கு யூ நீட் த எக்ஸ்டர்னல் இயர். அண்ட் ஆல்சோ சவுண்ட் வேவ்ஸ் வில் ப்ரொடியூஸ் ப்ரெஷர் சேஞ்சஸ் ஓவர் த சர்ஃபேஸ் டிம்பானிக் மெம்பரேன். டிம்பானிக் மெம்பரேனோட சர்ஃபேஸில் சவுண்ட் வேவ்ஸ் என்ன படும் அப்படின்னா ப்ரெஷர் சேஞ்சஸ் தான் ஏற்படுத்து அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து ரோல் ஆஃப் மிடில் இயர். மிடில் இயர் பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ரோல் ஆஃப் டிம்பானிக் மெம்பரேன். சரி, டிம்பானிக் மெம்பரேனோட ரோல் என்ன மிடில் இயரில் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ ப்ரெஷர் சேஞ்சஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். ஓகேவா. ப்ரெஷர் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ்ட் பை சவுண்ட் வேவ்ஸ் டிம்பானிக் மெம்பரேன். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த சவுண்ட் வேவ்ஸில் ஏற்படக்கூடிய அந்த அழுத்த மாறுபாடு ப்ரெஷர் சேஞ்சஸ்னால டிம்பானிக் மெம்பரேன் வந்து வைப்ரேட் ஆகும். ஓகேவா. அதாவது என்ன ஆகும் அப்படின்னா, இது வந்து மிடில் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே வந்து இட் ஆக்சுவலி திஸ் டிம்பானிக் மெம்பரேன் வில் மூவ் இன் அண்ட் அவுட். ஓகே, டியூ டு ப்ரெஷர் சேஞ்சஸ் ப்ரொடியூஸ் பை சவுண்ட் வேவ்ஸ் டிம்பானிக் மெம்பரேன் வைப்ரேட்ஸ். டிம்பானிக் மெம்பரேன் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வைப்ரேட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இது ஒரு ரெசோனேட்டராக ஆக்ட் பண்ணி இதை வந்து இந்த வைப்ரேஷனை ரீப்ரொடியூஸ் பண்ணுது, அதிகப்படுத்துது. வைப்ரேஷன்ஸ் ஆஃப் சவுண்டை வந்து ரெசோனேட் பண்ணுது, அது வந்து இன்க்ரீஸ் பண்ணுது, ரீப்ரொடியூஸ் பண்ணுது. அதுதான் இதனோட இம்பார்ட்டன்ஸு. அடுத்து ரோல் ஆஃப் ஆடிட்டரி ஆசிக்கல்ஸ். ஆடிட்டரி ஆசிக்கல்ஸ் ஆல்ரெடி நம்ம தெரியும், அந்த 3 போன்ஸ் இருக்குது, மேலியஸ், இன்கஸ், ஸ்டேப்சி. இது என்ன பண்ணுது, சவுண்டில் மெக்கானிசம் என்ன பண்ணுது அப்படின்னா, ஸோ அந்த டிம்பானிக் மெம்பரேனில் வைப்ரேஷன் செட் ஆன உடனே அது வந்து அப்படியே டிரான்ஸ்மிட் ஆகி மேலியஸ்க்கு வரும். அங்கேருந்து இன்கஸ் போகும், இன்கஸ்லேருந்து ஸ்டாபிஸ்க்கு போகும். ஓகேவா. ஸ்டாபிஸில் என்ன ஆகும், ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம், ஸ்டாபிஸ் மூவ் ஆகும். ஸோ இது ஆக்சுவலாக ஸ்டாபிஸ் எதோட அட்டாச் ஆகிருக்குன்னா ஓவல் விண்டோ இந்த சைடு. ஓகேவா, இன்னர் இயர் இருக்கு இல்லையா. ஸோ அங்கே ஓவல் விண்டோவோட அட்டாச் ஆகிருக்கும். ஓகேவா. ஸோ அதில் இந்த ஸ்டாபிஸ் மூவரப்போ அதுலேயே இந்த சேஞ்சஸ் ஏற்படும் ஓவல் விண்டோலையும். ஓகேவா. ஆட்டோமேட்டிக்காக காக்லியாக்குள்ளே இருக்கக்கூடிய ஸ்கேலா வெஸ்டிபுலை முன்னாடி ஏற்கனவே நம்ம ஸ்ட்ரக்சர் ஆஃப் இயரில் படிச்சிருக்கோம். ஓகேவா. அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பெரிலிம்ப் இருக்கு இல்லையா. ஸோ அதில் அந்த மூமெண்ட், அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா. அடுத்தது இம்பிடன்ஸ் மேட்சிங். இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, டிம்பானிக் மெம்பரேனும் ஆடிட்டரி வெசிக்கிள்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா ஆசிக்கல்ஸும் என்ன பண்ணும் அப்படின்னா, இட் கன்வெர்ட் சவுண்ட் எனர்ஜி ஒரு மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸாக காக்லியர் ஃப்ளூயிடில் கன்வெர்ட் பண்ணுது. ஓகேவா. ஸோ ஃபார் தட் இட் வித் ஒன்லி மினிமம் லாஸ் ஆஃப் எனர்ஜி இஸ் லாஸ். ஸோ புரிஞ்சுதா. ஸோ இதுதான் நம்ம வந்து இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சவுண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா மெக்கானிக்கல் வைப்ரேஷன்ஸாக காக்லியர் ஃப்ளூயிடில் நடக்கும். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ யார் மாத்திரா, டிம்பானிக் மெம்பரேனும் ஆடிட்டரி வெசிக்கிளும் வித் மினிமம் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா. எப்படின்னா பை மேட்சிங் த இம்பிடன்ஸ் ஆஃபர் பை த ஃப்ளூயிட். இம்பிடன்ஸ் அப்படின்னாவே என்னது, வாட் இஸ் கால்ட் இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் மீன் ரெசிஸ்டன்ஸ். ஓகேவா. யூஸ்வலாக அந்த ஃப்ளூயிட் வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆஃபர் பண்ணும் அந்த இதுக்கு வைப்ரேஷன்ஸுக்கு. ஓகேவா. ஸோ வாட் இஸ் இம்பிடன்ஸ். இம்பிடன்ஸ் இஸ் சம்திங் பட் எனி அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அப்போசிஷன் ஆர் ரெசிஸ்டன்ஸ்னு நம்ம கூட சொல்கிறோம். அந்த சவுண்ட் வேவ் பாஸ் ஆகி வருது இல்லையா. ஸோ அதை வந்து அப்போஸ் பண்ணும் இந்த ஃப்ளூயிடு. ஓகேவா. காக்லியர் ஃப்ளூயிடு இருக்கு இல்லையா. ஸோ அதில் எந்த ஃப்ளூயிடு,
அந்த காக்லியர் ஃப்ளூயிட் தான் இந்த மூமெண்ட்டை அப்போஸ் பண்ணும். ஓகேவா? ஸோ வென் சவுண்ட் வேவ் ரீச் த இன்னர் இயர், எப்போ சவுண்ட் வேவ்ஸ் வந்து இன்னர் இயரை ரீச் ஆகுதோ ஃபஸ்ட் எங்கன்னா இட் ரீச் த பெரிலிம்ப் இன் த காக்லியா அண்ட் ஆஃபர் இம்பிடன்ஸ். இது இம்பிடன்ஸாக என்னென்ன அப்ஸ்ட்ரக்ஷன் ஆர் அப்போசிஷனாக ப்ரொடியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் டிம்பானிக் மெம்பரேன் ஆடிட்டரி வெசிக்கிள் எஃபெக்டிவ்லி ரெடியூஸ் த சவுண்ட் இம்பிடன்ஸ். ஆக்சுவலாக டிம்பானிக் மெம்பரேனும் ஆடிட்டரி வெசிக்கிள்ஸும் சவுண்ட் இம்பிடன்ஸை ரெடியூஸ் பண்ணும். ஓகேவா? ஆனால் அந்த பெரிய லிம்ப் இருக்கு இல்லையா, காக்லியாவில் இருக்கக்கூடிய அந்த ஃப்ளூயிடு, ஸோ அதை என்ன பண்ணுன்னா இம்பிடன்ஸை ஆஃபர் பண்ணும். ஓகேவா? ஸோ சவுண்ட் வேவ்ஸ் ஆர் கண்டக்டட் ஃப்ரம் எக்ஸ்டர்னல் இயர் டு இன்னர் இயர் வித் இம்பிடன்ஸ் ஆஃப் ஒன்லி 40%. ஸோ அப்போ வந்து இம்பிடன்ஸ் ஒன்லி 40% தான் தடை இருக்கும். ஆனால் remaining 60% of sound energy developed in tympanic membrane is transmitted to cochlear fluid by the ossicle. So remaining 60%. Okay, one. Note it down, very important. Sound waves are conducted from external ear to inner ear with impedance of only 40%. Impedance அப்போ 40% தான் இருக்கும் எக்ஸ்டர்னல் இயர்லேருந்து இன்னர் இயர் போகிறப்போ. ஓகேவா? வித் இம்பிடன்ஸ் வந்து ஒன்லி 40%. ரிமைனிங் 60% அந்த சவுண்ட் எனர்ஜி வந்து பார்த்தீங்கன்னா எங்கே டெவலப் ஆகுதுன்னா டிம்பானிக் மெம்பரேன் தான். அங்கேருந்து டிரான்ஸ்மிட் ஆகி காக்லியர் ஃப்ளூயிடுக்கு போகுது. ஸோ யார் ஹெல்ப் வித் த ஹெல்ப் ஆஃப் த ஆசிக்கல்ஸ், அந்த 3 போன் மேலேயே சிங்கர் ஸ்டேப்ஸ். ஓகே, ஸோ thus along with the tympanic membrane and ossicle they match the impedance, but this fluid will offer a resistance to that. Okay, so it is because the ossicle act like ஒரு லீவர் சிஸ்டம் மாதிரி ஆக்ட் பண்ணுது. ஏன்னா ஸ்டாப்பிஸ் மூவ் பண்ணுது இல்லையா, ஸோ அது மூலியமா. ஸோ increased force is very essential to set up the vibration in cochlear fluid. cochlear fluid அந்த வைப்ரேஷன் செட் பண்ணுறதுக்கு இந்த ஃபோர்ஸ் அதிகமாகிறது ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் வாட் இஸ் இனர்சி, இட் வில் அப்போஸ் த வாட் இஸ், இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் மாதிரி தான். ஓகேவா? அந்த ஃப்ரிக்ஷன் அதிகப்படுத்துகிற மாதிரி தான். பிகாஸ் ஆஃப் த ஹையர் இனர்சி ஆஃப் ஃப்ளூயிட், ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டாப்பிஸ் ஆன் காக்லியர் ஃப்ளூயிட் இஸ் 17 to 22 times greater than the force exerted by sound waves in the tympanum membrane. ஓகேவா? காக்லியர் ஃப்ளூயிடில் இந்த ஃபுட் ஆஃப் ஸ்டாப்பிஸ் தானே போய் அட்டாச் இருக்குது. அது வந்து ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸர்ட் பண்ணுறதோ அதோட, அதாவது 17லேருந்து 22 டைம்ஸ் அதிகமாக இருக்கும். எதோட அப்படின்னா டிம்பானிக் மெம்பரேனில் எக்ஸர்ட் பண்ணக்கூடிய ஃபோர்ஸோட 17 to 20 டைம்ஸ் இட் வில் பி மோர். புரிஞ்சுதா? அடுத்தது தட் டிம்பானிக் மெம்பரேனும் ஆடிட்டரி வெசிக்கிள்ஸ் they play a very important role in converting sound energy into mechanical vibration. ஓகேவா? இந்த காக்லியர் ஃப்ளூயிடில் இந்த மாதிரி மாற்றுது. ஓகேவா? வித் மினிமம் லாஸ் ஆஃப் எனர்ஜி. ஓகேவா? இதுதான் நம்ம இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? ஒய் வி நீட் இம்பிடன்ஸ் மேட்சிங் அப்படின்னா சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா காக்லியோக்குள்ளே டிரான்ஸ்மிட் ஆகி போகுது வித் மினிமம் லாஸ் ஆஃப் இன்டென்சிட்டி. அந்த இன்டென்சிட்டியில் ரொம்ப மைண்டாக தான் லாஸ் ஆகுது அந்த சவுண்டோட இன்டென்சிட்டி, அந்த எனர்ஜி நம்ம கூட நம்ம சொல்லலாம். ஓகேவா? ஸோ அதுக்கு இம்பிடன்ஸ் மேட்சிங் ரொம்ப தேவை. அடுத்த டைப்ஸ் ஆஃப் கண்டக்ஷன் பார்க்கலாம். சரி, என்னென்ன கண்டக்ஷன்? நார்மலாக இருக்கக்கூடிய கண்டக்ஷனோட பேர் ஆசிகுலர் கண்டக்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். வி கால் இட் ஆசிகுலர் கண்டக்ஷன். நார்மலாக சவுண்ட் வேவ்ஸ் இப்போ நம்ம முன்னாடி மெக்கானிசத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் ட்ரான்ஸ்மிட் ஆகும். மிடில் இயர் வந்துட்டு ஆடிட்டரி ஆசிக்கல்ஸ் வழியாக போகும். நார்மல் கண்டிஷன்ஸில் இப்படி தான் கண்டக்ட் ஆகி போகும். ஆனால் ஏர் கண்டக்ஷன் அப்படின்னா என்னென்னா இதெல்லாம் அப்நார்மலிட்டி. ஏர் கண்டக்ஷனும் போன் கண்டக்ஷனும், அதாவது ஏர் வழியாக ஸ்ப்ரெட் ஆகும் மிடில் இயரில். ஓகேவா? ஆசிக்கல், அந்த ஆசிக்கல் வர செய்யணும் ஸ்டாப்பிஸ் மேலே சிங்கஸ் இருக்குது இல்லையா, ஸோ அந்த அட்டாச்மெண்ட்டில் ஏதாச்சும் ப்ரோக் டவுன் இருந்துச்சு அப்படின்னா அப்போ கண்டக்ஷன் நடக்காது. ஸோ அப்போ ஜஸ்ட் அந்த ஏரில் மட்டும்தான் ட்ரான்ஸ்மிட் ஆகி போகும். யூஸ்வலாக எந்த கண்டிஷன் இந்த மாதிரி ஏர் கண்டக்ஷன் நடக்கும்னா ஓட்டோஸ்க்ளெரோசிஸில். அடுத்தது போன் கண்டக்ஷன் அப்படின்னா என்னென்னா மிடில் இயர் வழியாக, அதாவது போன்ஸ் வழியாக, அதாவது ஸ்கல்லில் இருக்கக்கூடிய அந்த போன்ஸ், டெம்பரல் போன்ஸ் ரீஜியன் இருக்கு இல்லையா, ஸோ அது வழியே டிரான்ஸ்மிட் ஆகி போகிறதா சொல்கிறாங்க. இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்குது, மிடில் இயரில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குது. ஸோ அதனால் சவுண்ட் வேவ்ஸ் வந்து காக்லியர் ஃப்ளூயிடுக்கு எப்படி டிரான்ஸ்மிட் ஆகி போகும்னா ஸ்கல் போன்ஸ் வழியாக தான் டிரான்ஸ்மிட் ஆகி போகும். ஓகேவா? அடுத்தது ரோல் ஆஃப் வெஸ்டீஜியன் டியூப் பார்க்கலாம் மிடில் இயரில். ஸோ இது வந்து பெரிய அளவுக்கு இம்பார்ட்டன்ட் ஹெல்ப் ப்ளே பண்ணப்படுற இதில், பட் ரெண்டு சைடு இருக்கக்கூடிய அந்த டிம்பானிக் மெம்பரேனோட அந்த ப்ரெஷரை வந்து ஈக்குவலைஸ் பண்ணுறது தான் அந்த வெஸ்டீஜியன் டியூபோட வேலை. ஆல்ரெடி படிச்சிருக்கோம் இல்லையா, நோஸோட கனெக்ட் ஆகும் இல்லையா அது. அடுத்தது ட்ராவலிங், இந்த ரோல் ஆஃப் இன்னர் இயர் பார்க்கலாம். இன்னர் இயரோட ஒர்க் என்ன அப்படின்னு பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு ட்ராவலிங் வேவ் அப்படின்னு என்ன பார்க்கலாம். ஸோ தட் இஸ் அ மூவ்மெண்ட் ஆஃப் ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டாப்பிஸ் அகேன்ஸ்ட் த ஓவல் விண்டோ. ஓவல் விண்டோக்கு அகேன்ஸ்டாக அது மூவ் பண்ணுது இல்லையா ஃபுட் பிளேட் ஆஃப் ஸ்டாப்பிஸ். அப்போ அது என்னெல்லாம் பண்ணுது அப்படின்னா பெரிலிம்ப் இருக்கு இல்லையா, ஸ்கேலா வெஸ்டிபுலை முன்னாடியே படிச்சிருக்கோம். ஸோ அதில் வந்து மூவ்மெண்ட்டாக காஸ் பண்ணுது. ஸோ இந்த ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா does not move all the way from the oval window to round window through helicodrama. ஓகேவா? எல்லாமே மூவ் ஆகி போகிறது கிடையாது ஓவல் விண்டோலேருந்து ரவுண்ட் விண்டோவுக்கு ஹெலிகோட்ராமா வழியாக. ஓகேவா?
ஸோ இட் இமிடியேட்லி என்ன பண்ணணும்னா இட் ஹிட் த வெஸ்டிபுலர் மெம்பரேன் நியர் த ஓவல் விண்டோ பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த வெஸ்டிபுலர் மெம்பரேனை ஹிட் பண்ணுது. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளூயிட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கேலா மீடியாவுக்கு போகுது. திஸ் காசஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிடின் ஸ்கேலா மீடியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடில் மூவ்மெண்ட்டை ஏற்படுத்துது. ஏன்னா வெஸ்டிபுலர் மெம்பரேன் ரொம்ப ஃப்ளெக்சிபிளாக இருக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃப்ளூயிடில் மூவ்மெண்ட் வரும். ஓகேவா? ஸோ மூவ்மெண்ட் ஆஃப் ஃப்ளூயிட் இன் ஸ்கேலா மீடியா இட் காசஸ் பல்ஜிங் ஆஃப் பேசலார் போர்ஷன் ஆஃப் பேசிலார் மெம்பரேன் டுவர்ட்ஸ் ஸ்கேலினேட் டிம்பேனிங். ஸ்கேலினேட் டிம்பேனை நோக்கி வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூயிட் மூவ் ஆகி போகாங்காட்டி பேசல் போர்ஷன் வந்து பேசிலார் மெம்பரில் இருக்கக்கூடிய அந்த பேசல் போர்ஷன் வந்து பல்ஜ் ஆகி வரும். ஓகேவா? ஸோ ஆட்டோமேட்டிக்காக பேசிலார் மெம்பரேன் பல்ஜ் ஆகி போகிறப்போ இட் இன்க்ரீசஸ் த எலாஸ்டிக் டென்ஷன் இன் த பேசிலார் ஃபைபர்ஸ். ஓகேவா? அந்த ரீஜன் இருக்கக்கூடியது. ஸோ எலாஸ்டிக் டென்ஷன் இன் பேசிலார் ஃபைபர் இனிஷியேட் அண்ட் வேவ் விச் ட்ராவல் த்ரூ அலாங் பேசிலார் மெம்பரேன் டுவர்ட்ஸ் ஹெலிகோட்ரமா லைக் தட் ஆஃப் ஏர்ட்ரியல் பல்சல் வேவ் arterial pulse wave. It is a traveling wave. Simple, ஒன்றுமே இல்லைங்க பாரு. First movement of foot plate of stapes. See this figure. So this is the stapes. ஓகேவா? இது ஃபுட் பிளேட். ஓகேவா? ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன ஆகுது, இது மூவ் ஆகுது, இது இழுக்குது. இது மூவ் ஆச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் என்ன ஆகும், இது மூவ் ஆகுது. ஸோ அப்போது பாயிண்ட் தி பேசிலார் ஃபைபர்ஸ் அட் ரெசோனன்ஸ் த பாயிண்ட் த பேசிலார் ஃபைபர் ராட் ஆஃப் கார்டை ஹேர்ஸ் அண்ட் listen. So first movement of foot plate of stapes against the oval window. ஓகேவா? ஸோ இங்கே ஃபஸ்ட்டு மூவ்மெண்ட் இப்படி இழுக்குது ஸ்டாப்பீஸ். அப்புறம் என்ன ஆகும், ஸ்கேலா வெஸ்டிபுலையில் இருக்கக்கூடிய பெரிலிம்பு வந்து மூவ் ஆகும். ஸோ இப்போ இது இப்படி இழுக்குது, இது ஸ்கேலா வெஸ்டிபுலை. இதுக்குள்ளே இருக்கிறது தான் அந்த பெரிலிம்புன்னு நம்ம சொல்கிறோம். ஓகேவா? பெரிலிம்பு இதுக்குள்ளே இருக்குது, இது ஸ்கேலா வெஸ்டிபுலை. ஓகேவா? note it down. Movement of perilimb in scala vestibular இது நடக்குது. So this fluid does not move all the way from oval window to round window through helicodrama. So இது வழியா மூவ் ஆகும். Immediately it hit the vestibular membrane. Immediately vestibular membrane ஹிட் பண்ணும். vestibular membrane இங்கே இருக்குது, இது vestibular membrane. ஸோ இதை வந்து ஹிட் பண்ணும். ஓகேவா? இப்போ ஒரு ஃப்ளூயிட் வைப்ரேஷன்ஸ் வரனா அதை ஹிட் பண்ணும். ஓகேவா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக இட் இமிடியேட்லி ஹிட்ஸ் த vestibular membrane near the oval window. So this causes movement of fluid in scala media. ஸோ திரும்ப ஸ்கேலா மீடியா, இது ஸ்கேலா மீடியா. ஸோ இது மூவ் ஆகிறப்போ கண்டிப்பாக இந்த ஃப்ளூயிட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மூவ்மெண்ட்டோட இது தெரிய ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸ்கேலா மீடியாவில் இருக்கக்கூடிய ஃப்ளூயிடும் வந்து மூவ் ஆகி போகும். ஓகேவா? ஸோ ஸ்கேலா மீடியாவில் ஆட்டோமேட்டிக்காக நடந்துச்சுன்னா கண்டிப்பாக பேசலார் மெம்பரேன்லேயும் சில பல்ஜ் மாதிரி ஆகி ஸ்கேலா டிம்பானிக்கும் மூவ் ஆகி போகும். ஓகேவா? இங்கே பாரு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஸ்கேலா மீடியாவில் இருந்து வரப்போ கண்டிப்பாக இந்த பேசலார் மெம்பரேன் இருக்குது இல்லையா? ஸோ அது பல்ஜ் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அடுத்து ஸ்கேலா டிம்பேனையும் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகேவா? ஸோ பல்ஜிங் இதெல்லாம் காக்லியால் வரக்கூடியது. ஓகே, தென் பல்ஜிங் ஆஃப் பேசிலார் மெம்பரேன் இன்க்ரீசஸ் எலாஸ்டிக் டென்ஷன் இன் த பேசிலார் ஃபைபர்ஸ் in that portion of basilar membrane. Elastic tension in the basilar fiber initiate the wave that travel along the basilar membrane towards the helicodrama like that of artery. எப்படி டிரான்ஸ்போர்ட் ஆகி போதோ அந்த மாதிரி டிரான்ஸ்மிட் ஆகி போகுதுன்னு நம்ம சொல்கிறாங்க. ஓகேவா? இதை தான் நம்ம ட்ராவலிங் வேவ்னு நம்ம சொல்கிறோம். இப்படி டிரான்ஸ்மிட் ஆகி போகுதுலே, இங்கே வருது, இங்கேருந்து இங்கே வருது, இங்கேருந்து ஆட்டோமேட்டிக் இப்படி போகுது. ஓகேவா? இதுதான் ட்ராவலிங் வேவ். அடுத்து ரெசோனன்ஸ் பாயிண்ட் அப்படின்னு என்னென்னா பேசிலார் மெம்பரேனில் ஒரு பார்ட்டு இது என்ன பண்ணுன்னா இது வந்து ஆக்டிவேட் பண்ணுறது யாருன்னா ட்ராவலிங் வேவ் தான் வந்து ஆக்டிவேட் பண்ணும். இந்த பேசிலார் மெம்பரேன் பார்ட் ஆஃப் பேசிலார் மெம்பரேன். இது பேசிலார் மெம்பரேன் தான். நோட் இட் டவுன். திஸ் இஸ் த பேசிலார் மெம்பரேன். டவுன்வர்டில் இருக்கு இல்லையா? ஸோ இதுதான் பேசிலார் மெம்பரேன். ஸோ அதில் பார்ட்டு தான் நம்ம ரெசோனன்ஸ் பாயிண்ட்டு நம்ம சொல்கிறோம். அந்த பேசிலார் மெம்பரில் ஒரு பார்ட்டு தான் ரெசோனன்ஸ் பாயிண்ட்டு. ஓகேவா? இன் பிகினிங் ஒவ்வொரு பிகின் ஆகிறப்பவும் ஒவ்வொரு அந்த ட்ராவலிங் வேவ் இருக்குதுல அது ரொம்ப வீக்காக இருக்கும். அப்புறம் பேசிலார் மெம்பரேன் வழியாக பாஸ் ஆகி பேஸ்லேருந்து அப்பாக்ஸ் நோக்கி போகிறப்போ இந்த வேவ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிக்கிட்டே போய்கிட்டே இருக்கும். பேஸ்லேருந்து அப்பாக்ஸ் நோக்கி போக போக நம்மளோட வேவோட இது ஸ்ட்ராங் ஆகும். ஒரு பாயிண்ட் ஆஃப் பேசிலார் மெம்பரேனில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதுதான் பேசிலார் மெம்பரேனை ஆக்டிவேட் பண்ணி போகும். ஓகேவா? ஸோ அந்த இடத்துல ட்ராவலிங் ஸ்டாப் ஆகி அதுக்கு மேலே ஃபர்தராக போகாது. ரொம்ப ஸ்ட்ராங் ஆகி நின்றும், அதுக்கு மேலே ட்ராவல் ஆகி போகாது. ஸோ the distance between stapes and resonant unit always inversely proportional to the frequency of sound waves. Sound waves ஓட frequency waves இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு எப்போவுமே அந்த ஸ்டாப்பீஸ்க்கும் ரெசோனன்ஸ் பாயிண்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ரெசோனன்ஸ் பாயிண்ட்னா என்னது? அந்த பேசிலார் மெம்பரேனில் ஒரு பார்ட்டு, அங்கே தான் ஹையஸ்ட்டு என்ன சொல்கிறது ஸ்ட்ராங்கஸ்ட்டு ஆர் வெரி ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த இடத்துல தான் வேவ்ஸ். ஓகேவா? புரிஞ்சுதா? அடுத்து எக்ஸைட்டேஷன் ஆஃப் ஹேர் செல்ஸ். ஹேர் செல் எப்படி எக்ஸைட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ while traveling wave causes vibration of basilar membrane at resonance point, the basilar fiber
ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த பெசிலர் ஃபைபர்ஸ் அந்த மெம்பரேனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல ஸ்ட்ராங்கான வைப்ரேஷன் எல்லாமே ஜென்ரேட் ஆகிட்டே வரும். ஓகேவா? ஸோ when traveling wave causes vibration of basal membrane at resonant point, the basilar fiber, rod of carti, hair cells, lamina reticularis இதெல்லாம் வந்து ஒரே யூனிட்டை வந்து மூவ் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இட் காசஸ் த மூவ்மெண்ட் ஆஃப் So automatically, while traveling wave causes vibration of basilar membrane at resonance point, the basilar fibers, rod of carti, hair cells and lamina reticularis இதெல்லாம் வந்து சிங்கிள் யூனிட்டாக மூவ் ஆரம்பிக்கும். ஸோ வாட் இட் வில் டூ, இட் வில் காஸ் மூவ்மெண்ட் ஆஃப் ஸ்டீரியோசிலியா. ஸோ ஸ்டீரியோசிலியாவில் வந்து பார்த்திங்கன்னா மூவ்மெண்ட் ஏற்படுத்தும். அதனால் ஹேர் செல்ஸ் வந்து எக்ஸைட் ஆகும். ஸோ ரிசெப்டார் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அடுத்தது எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் பார்க்கலாம். ஹியரிங் அப்போ என்ன ப்ராசஸ் நடக்குது அப்படின்னு. இப்போ ஃபஸ்ட்டு சவுண்டு டிரான்ஸ்டக்ஷனை பற்றி பார்க்கலாம். ஸோ இது ஒரு சென்சரி டிரான்ஸ்டக்ஷன் எங்கே நடக்கும்னா இயரில் இருக்கக்கூடிய ஆர்கன் ஆஃப் கார்ட்டில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸில் நடக்கும். ஸோ இங்கே என்ன ஆகுதுன்னா சவுண்ட் எனர்ஜி வந்து பார்த்திங்கன்னா ஆக்ஷன் பொட்டன்ஷியலாக கன்வெர்ட் ஆகும். எங்கே அப்படின்னா ஆடிட்டரி நர்வ் ஃபைபர்ஸில். ஓகேவா? ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஈவெண்ட்ஸ் எப்படி நடக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு ரிசெப்டார் பொட்டன்ஷியர் ஆர் காக்லியார் மைக்ரோஃபோனிக் பொட்டன்ஷியலை பற்றி பார்க்கலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா மைல்டு டீபோலரைசேஷன் டெவலப் ஆக ஆரம்பிக்கும். எங்கே அப்படின்னா காக்லியாவில் இருக்கக்கூடிய ஹேர் செல்ஸில். ஓகே, ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து இன்டர்னல் இயரை நோக்கி டிரான்ஸ்மிட் ஆகி போகிறப்போ ஆர்எம்பி ரெஸ்டிங் மெம்பரேன் பொட்டன்ஷியல் ஹேர் செல்ஸில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா -60 MV தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சவுண்ட் வேவ்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன்டர்னல் இயரை ரீச் ஆன உடனே ட்ராவலிங் வேவ் வந்து ப்ரொடியூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக பெசிலர் மெம்பரேன் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, ஸோ இது என்ன பண்ணும், ஸ்டீரோசிலியா ஹேர் செல்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து மோடியோலஸ் பார்ட்லேருந்து எவே ஃப்ரம் மூவ் ஆகி வரும். ஆல்ரெடி நம்ம மோடியோலஸ் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? ஸ்ட்ரக்சர் ஆஃப் இயரில். ஸோ வாட் இட் வில் டூ, இட் வில் காஸ் ஓப்பனிங் ஆஃப் மெக்கானிக்கல் கேட்டட் பொட்டாசியம் சேனல் ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக பொட்டாசியம் அயன் வந்து இன்ஃப்ளக்ஸ் ஆகி எண்டோலிம்புக்குள்ளே போகும். சரியா? ஸோ அப்போ என்ன ஆகும் அப்படின்னா மைல்டு டீபோலரைசேஷன் ஹேர் செல்ஸ் நடக்கும். கிட்டத்தட்ட -50 MV வரைக்கும் போகும். ஸோ அதை தான் நம்ம ரிசெப்டார் பொட்டன்ஷியல் நம்ம சொல்கிறோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணும், இந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஜென்ரேட் பண்ணி ஆடிட்டரி நர்வ் வழியாக டிரான்ஸ்மிட் ஆகி போக வைக்கும். ஸோ இங்கே நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எது அப்படின்னா குளூட்டாமேட். ஓகே, ஹியர் த நியூரோ டிரான்ஸ்மிட்டர் வில் பி யுவர் குளூட்டாமேட். மேபி ஸ்டில் நாட் இட் கன்ஃபார்ம், மேபி குளூட்டாமேட்டாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? ஸோ த மூமெண்ட் ஆஃப் ஸ்டீரியோசிலியா இதே ஆப்போசிட் டைரக்ஷனில் அந்த ஸ்டீரோசிலியா அந்த ஹேர் லைக் ப்ரொஜெக்ஷன் மாதிரி இருக்கக்கூடிய அந்த மூவ் ஆகி போச்சுன்னா ஹேர் செல்ஸ் இருக்குல்லையே ஆர்கன் ஆஃப் கார்ட்டியில், ஸோ அப்படி ஆப்போசிட் டைரக்ஷன் மூவ் ஆகி போச்சுன்னா அது ஹைப்பர் போலரைசேஷன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து கால்சியம் அயன் தான் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது. ஓகேவா? ஸோ ஆடிட்டரி எப்போ ஹைப்பர் போலரைசேஷன் வந்து ஹேர் செல்ஸில் ஸ்டாப் ஆகுதோ இப்போ ஜென்ரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து பார்த்திங்கன்னா நடக்கும். ஓகேவா? ஸோ ஹைப்பர் போலரைசேஷன் இன் ஹேர் செல்ஸ் ஸ்டாப் த ஜென்ரேஷன், ஸ்டாப் பண்ணிடும். ஹைப்பர் போலரைசேஷன் எப்போ ஹேர் செல்ஸ் ஆகுதோ ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து ஆடிட்டரி நர்வ் ஃபைபரில் ஜென்ரேட் ஆகிறது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஓகே, அடுத்தது ரோல் ஆஃப் ஹேர் செல்ஸ். ஹேர் செல்ஸோட ரோல் பார்க்கலாம். ஸோ இன்னர் ஹேர் செல், அவுட்டர் ஹேர் செல். இன்னர் ஹேர் செல்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா சவுண்டு டிரான்ஸ்டக்ஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே அவுட்டர் ஹேர் செல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா காக்லியார் ஆம்ப்ளிஃபையர். ஓகே, அவுட்டர் ஹேர் செல்ஸ் என்ன பண்ணுதுன்னா காக்லியர் ஆம்ப்ளிஃபையராக ஆக்ட் பண்ணும். ஸோ இது டீபோலரைசேஷன் அப்போ ஸ்டார்ட் ஆகும், இந்த எலாங்கேட் ஆகும். எப்போ எலாங்கேட் ஆகும்னா ஹைப்பர் போலரைசேஷன் அப்போ எலாங்கேட் ஆகும். ஓகேவா? டீபோலரைசேஷன் அப்போ ஸ்டார்ட் ஆகும், ஹைப்பர் போலரைசேஷன் அப்போ எலாங்கேட் ஆகும். ஸோ அதை தான் நம்ம அந்த ப்ராசஸை தான் நம்ம என்னென்னு நம்ம சொல்கிறோம்னா எலக்ட்ரோ மோட்டிலிட்டி ஆர் மெக்கனோ எலக்ட்ரிக்கல் டிரான்ஸ்டக்ஷன் நம்ம சொல்கிறோம். ஸோ இதுக்கு யூ நீட் அ கான்ட்ராக்டைல் ப்ரோட்டீன் ஃபார் திஸ். ஸோ த நேம் ஆஃப் த ப்ரோட்டீன் வில் பி ப்ரெஸ்டின் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது என்ன பண்ணுன்னா இட் ஃபெசிலிட்டேட் த மூவ்மெண்ட் ஆஃப் பெசிலார் மெம்ப்ரேன். ஸோ பெசிலார் மெம்ப்ரேனோட மூவ்மெண்ட்டை அதிகப்படுத்தும். அண்ட் ஆல்சோ ஆம்ப்ளிடியூட் அண்ட் ஷார்ப்னஸ் ஆஃப் த சவுண்டை வந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படுத்தும். ஓகேவா? அடுத்து ரோல் ஆஃப் இஃபரன் நர்வ் ஃபைபர்ஸ் ஆஃப் ஹேர் செல்ஸ். ஹேர் செல்ஸில் இஃபரன் நர்வ் ஃபைபரோட ரோல் பார்க்கலாம். ஸோ இது வந்து சவுண்டு டிரான்ஸ்டக்ஷனுக்கு ஒரு முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது, சவுண்ட் டிரான்ஸ்டியூஸ் ஆகி போகிறதுக்கு. ஸோ இங்கே வந்து நியூரோ டிரான்ஸ்மிட்டர் எது அப்படின்னா அசிடைல் கோலைன் தான் நியூரோ டிரான்ஸ்மிட்டர். ஓகேவா? ஸோ இஃபரன் நர்வ் ஃபைபர் வந்து பார்த்தீங்கன்னா இன்னர் ஹேர் செல்ஸில் டெர்மினேட் ஆகிடும். எங்கன்னா ஆடிட்டரி நர்வ் ஃபைபரில். ஸோ அதுக்கப்புறம் இட் லீவ்ஸ் த இன்னர் ஹேர் செல்ஸை விட்டு லீவ் பண்ணி போயிடும். ஓகேவா? ஸோ இட் கண்ட்ரோல் த ஜெனரேஷன் ஆஃப் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இன் ஆடிட்டரி நர்வ் ஃபைபர். ஆடிட்டரி நர்வ் ஃபைபரில் அந்த ஆக்ஷன் பொட்டன்ஷியல் ஜென்ரேட் ஆகிறத கண்ட்ரோல் பண்ணும் அப்படி. ஓகேவா? எப்படி அப்படின்னா பை இன்ஹிபிட்டிங் த ரிலீஸ் ஆஃப் குளூட்டாமேட். இன்னர் ஹேர் செல்ஸ்லேருந்து குளூட்டாமேட்டை ரிலீஸ் பண்ணுறது இன்ஹிபிட் பண்ணி இந்த மாதிரி பண்ணுது. ஓகேவா?
ஸோ இஃபரண்ட் நர்வ் ஃபைபர் டு அவுட்டர் ஹேர் செல் இட் டெர்மினேட் டேரக்ட்லி ஆன். ஆனால் இஃபரண்ட் நர்வ் ஃபைபர் அவுட்டர் ஹேர் செல்ஸ்க்கு வரது வந்து பார்த்தீங்கன்னா டேரெக்டாக செல் பாடியிலே டெர்மினேட் ஆயிரும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக இது என்ன பண்ணுன்னா எலக்ட்ரோ மோட்டிலிட்டி ஆஃப் த செல்லை வந்து இனிபிட் பண்ணிடும். அடுத்து எலக்ட்ரோ காக்லியர் பொட்டன்ஷியல் ஆர் எண்டோ லிம்பாட்டிக் பொட்டன்ஷியல் அப்படின்னா என்ன அப்படின்னா அந்த ஃப்ளூயிடுக்குள்ளே ஹேர்ஸு அதாவது அந்த ஃப்ளூயிடு இருக்கு இல்லையா காக்லியாக்குள்ளே, ஸோ அந்த ஃப்ளூயிடில் டெவலப் ஆகக்கூடிய பொட்டன்ஷியல் தான் இது. ஓகேவா, புரிஞ்சுதா? எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டெவலப் இன் ஃப்ளூயிட் அவுட் சைட் த ஹேர் செல்ஸ்க்கு வெளியே. ஓகேவா, ஸோ பெரிலிம்பில் என்ன ஆகும் அப்படின்னா சோடியம் அயன் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அதே எண்டோலிம் இந்த ரெண்டுமே காக்லியர் ஃப்ளூயிட் தான். ஓகேவா, இதில் ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் பொட்டாசியம் அண்ட் லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சோடியம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் எண்டோலிமில். ஓகேவா, ஸோ இந்த பொட்டாசியம் கான்சன்ட்ரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஓகேவா, ஸோ அதனால தான் எலக்ட்ரிக்கல் பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வந்து ரெண்டுக்கு இடையில வந்து டெவலப் ஆகுது. ஓகேவா, ஸோ அது டெவலப் ஆகுது, அதை தான் நம்ம எண்டோ காக்லியர் பொட்டன்ஷியல் ஆர் எண்டோ லிம்பாட்டிக் பொட்டன்ஷியல் நம்ம சொல்கிறோம். ஓகே, அடுத்து ஆக்ஷன் பொட்டன்ஷியல் இன் ஆடிட்டரி நர்வ் ஃபைபர். ஸோ இதை ஜென்ரேட் பண்ணுறது யார் அப்படின்னா காக்லியர் மைக்ரோஃபோனிக் பொட்டன்ஷியல். ஸோ இது வந்து ஆளார் நல்லா இது ஆல்ரெடி படிச்சிருக்கோம். ஓகேவா, ரிஃப்ராக்டரி பீரியடு ஓகேவா எல்லாமும் ஒபே பண்ணி போகும். இது ஆக்ஷன் பொட்டன்ஷியலோட எப்போ டெவலப் ஆகும் அப்படின்னா ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் காக்லியர் மைக்ரோஃபோனிக் பொட்டன்ஷியல், அதாவது 0.5 to 1 millisecond 0.5 to 1 millisecond ஆஃப்டர் த டெவலப்மெண்ட் ஆஃப் காக்லியர் மைக்ரோஃபோனிக் பொட்டன்ஷியல். இது டெவலப் ஆனதுக்கு அப்புறம் தான் ஆக்ஷன் பொட்டன்ஷியல் வந்து இதில் டெவலப் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. வாட் நெக்ஸ்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சவுண்டு. சரி, சவுண்டோட என்னென்ன ப்ராப்பர்ட்டி இருக்குன்னா ஃபஸ்ட்டு பிச் எதை டிபெண்ட் பண்ணி இருக்குதுன்னா சவுண்ட் வேவோட ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்குது. ஸோ இதோட யூனிட் ஹெர்ட்ஸ். ஓகேவா, ஸோ எவ்வளோ சவுண்டு நம்ம இயரில் கேட்க முடியும் அப்படின்னா 20 to 20,000 ஹெர்ட்ஸ் நம்மளால் கேட்க முடியும். அடுத்து லவுட்னஸ் ஆர் இன்டென்சிட்டி செகண்ட் ப்ராப்பர்ட்டி. இது வந்து சவுண்டு வேவோட ஆம்ப்ளிடியூடை டிபெண்ட் பண்ணியிருக்கும். இதோட யூனிட்டு எக்ஸ்பிரஸ் பண்ணுறது டெசிபிளில் சொல்லுவோம், டிபி டெசிபிள். ஓகே சரியா. ஸோ நெக்ஸ்ட்டு இந்த சவுண்டு வேவ் அந்த பிச் இருக்குல்ல அந்த அப்ரிசியேஷன் ஆஃப் பிச் ஆஃப் சவுண்ட் அது வந்து சில தியரிஸை வந்து சொல்கிறாங்க. ஹியரிங் ஜஸ்ட் நேம் மட்டும் தெரிஞ்சுக்கோ. ஸோ தியரி ஆஃப் ஃபஸ்ட் குரூப் என்ன தியரிலாம் வரும் அப்படின்னா டெலிஃபோன் தியரி ஆஃப் ரூதர்ஃபோர்ட், வாலி தியரி. செகண்ட் குரூப்போட தியரிஸ் ரெசோனன்ஸ் தியரி ஆஃப் ஹெல்மோல்ட்ஸ், பிளேஸ் தியரி, ட்ராவலிங் வேவ் தியரி. ஓகே, ஸோ இதில் என்னென்னா ஃபஸ்ட்டு குரூப் என்ன சொல்கிறாங்க காமனாக அவங்களோட எய்ம் என்ன அப்படின்னா இந்த சவுண்ட் வேவ் ஃப்ரீக்வன்சி இருக்கு இல்லையா, ஸோ அதை அனலைஸ் பண்ணுறது யாரோட வேலை அப்படின்னா செரிபிரல் கார்டெக்ஸோட வேலை. காக்லியர் ஜஸ்ட் அதை வந்து டிரான்ஸ்மிட் தான் பண்ணுது அப்படின்னு சொல்கிறது தான் ஃபஸ்ட் குரூப் இவங்க சொல்கிறது. அதே செகண்ட் குரூப் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஃப்ரீக்வன்சி அனலைஸ் பண்ணுறது காக்லியா தான், அதை அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அந்த இன்ஃபர்மேஷனை தான் செரிபிரல் கார்டெக்ஸ் அனுப்புது அப்படிங்கிறது செகண்ட் குரூப்பில் இருக்கக்கூடியவங்களோட கான்செப்ட். ஓகே, இதெல்லாம் தான் தியரிஸ் ஆஃப் தியரி. அடுத்தது அப்ரிசியேஷன் ஆஃப் லவுட்னஸ் ஆஃப் சவுண்டு. சரி, அது எதை டிபெண்ட் பண்ணி இருக்குது அந்த லவுட்னஸ் நம்ம எப்படி கேட்குறோம் அந்த எவ்வளோ சத்தமாக கேட்குது அப்படிங்கிறது ஆடிட்டரி நர்வ் ஃபைபரோட ஆக்டிவிட்டியை டிபெண்ட் பண்ணி தான் இருக்குது. ஓகேவா, ஸோ அந்த இண்டிவிஜுவல் ஆடிட்டரி நர்வ் ஃபைபர்லேருந்து எவ்வளோ ஸ்பீடில் டிஸ்சார்ஜ் ஆகி போகுது, எவ்வளோ நர்வ் ஃபைபர் டிஸ்சார்ஜ் பண்ணுது. ஓகேவா, ஸோ இந்த ரெண்டு டிபெண்ட் பண்ணி தான் அந்த லவுட்னஸ் ஆஃப் சவுண்டுங்கிறது இருக்குது. ஸோ எப்பெல்லாம் லவுட்னஸ் ஆஃப் சவுண்ட் இன்க்ரீஸ் ஆகுதோ லார்ஜ் வைப்ரேஷன் செட் ஆகும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லாங் ஏரியா ஆஃப் வெசிலர் மெம்பரேனுக்கு ஸ்ப்ரெட் ஆகி போகும். ஆட்டோமேட்டிக்காக லார்ஜ் நம்பர் ஆஃப் ஹேர் செல்ஸு எல்லாமே ரெக்ரூட் ஆரம்பிக்கும். நிறைய ஆடிட்டரி நர்வ் ஃபைபர் ஆக்டிவேட் ஆகும். ஸோ ஆக்ஷன் பொட்டன்ஷியலும் அந்த ஃப்ரீக்வன்சியோடது அதிகமாகிட்டே போகும். அடுத்து லோக்கலைசேஷன் ஆஃப் சவுண்ட். ஓகே, ஸோ எபிலிட்டி டு டிடெக்ட் த சோர்ஸ் ஃப்ரம் வேர் சவுண்ட் இஸ் ப்ரொடியூஸ்டு. ஸோ எந்த இடத்துலேருந்து நம்ம அந்த சவுண்டை நம்ம பெர்சீவ் பண்ணுறோம், எந்த டைரெக்ஷனில் இருந்து வருது அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா எந்த இதில் டிரான்ஸ்மிட் ஆகி போகுது அப்படிங்கிறது நம்ம கண்டிப்பாக தெரியணும். அந்த எபிலிட்டி இருக்குதே அதை தான் நம்ம லோக்கலைசேஷன் ஆஃப் சவுண்டு நம்ம சொல்கிறோம். எந்த இடத்துலேருந்து வருது நம்ம கரெக்டாக டிடெக்ட் பண்ணி சொல்கிறது, எந்த டைரெக்ஷன்லேருந்து வருங்கிறது கரெக்டாக டிடெக்ட் பண்ணி சொல்கிறோம் இல்லையா, அந்த எபிலிட்டி தான் நம்ம லோக்கலைசேஷன் ஆஃப் சவுண்டு நம்ம சொல்கிறோம். இது எதுக்கு தேவை அப்படின்னா நம்ம கண்டிப்பாக சர்வைவல் பண்ணுறது. இப்போ ஒரு கார் வருது, பஸ் வருதுன்னா இந்த சவுண்டு கேட்டுன்னு நம்ம நிற்கிறோம் இல்லையா, ஸோ நம்மளுடைய வாழ்க்கை நடத்துறதுக்கு யூ நீட் த சவுண்டு. ஓகே, ஸோ ஹியர் யுவர் செரிபிரல் கார்டெக்ஸ் அண்ட் மீடியல் ஜெனிகுலேட் பாடி தே ப்ளே எ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் ஃபார் லோக்கலைசேஷன். இந்த சவுண்டு உன்னால் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு என்னோட செரிபிரல் கார்டெக்ஸும் மீடியல் ஜெனிகுலேட் பாடியும் பிரெயினில் இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஸ்ட்ரக்சர் ரொம்ப முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது ஒரு சவுண்டோட லோக்கலைஸ் பண்ணுறதுக்கு. ஓகே, ஸோ thank you students. In this class we discuss about the mechanism of hearing. Thank you.